Hello Patos, welcome back to our channel Hyderabad Tamil Couples. என்னடா இன்னைக்கு வெரைட்டியாக அக்கா அனுப்பிச்சு தெரியுறாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில்? ஏன்னா இது வந்து எங்கள் லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா எங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷு பர்த்டே வந்து Jan 9th ஆக்சுவலி. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து 11th சண்டே வச்சுக்கணும். ஸோ அன்ஷு ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்றைக்கி நம்ம வந்து சாதனா இன்ஸ்டியூட் ஃபார் மென்டலி சேலஞ்ச்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு அன்ஷுன்னு கூட போட்டிருந்தாங்க. ஸோ அன்ஷு பர்த்டே அன்றைக்கி நம்ம என்னென்னா இங்கே வந்திருந்தோம். ஆனால் அக்காவங்களுக்கு அல்வாட்டு. ஸோ இது அவங்க பர்த்டேஸ்க்கு அப்படி இங்கே வந்து ஆனால் முதல் தடவை நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து பர்த்டேனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டு இது எல்லாமே நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து கொடுக்கணும்ன்ட்டு நாங்கள் இது பண்ணோம். ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஸ்நாக்ஸு டின்னர் அப்படி ஸ்பான்சர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஜய்க்கு இது ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன் பர்த்டேஸ்க்கோ இல்லை ஆனிவர்சரிக்கோ இந்த மாதிரி போய் பண்ணலான்னு. பட் எனக்கு எங்கே இருக்கோம் இந்த பிளேஸுங்க அந்த மாதிரி தெரியல. ஆனால் தெரிஞ்சால் போனாலும் எதுனா சொல்லுவாங்களா, அப்படி கொடுக்கணுமா, இல்லை அசல் என்ன இருக்குன்றதே எனக்கு தெரியாது, கிளாரிட்டி இல்லை. அதனால நான் ரொம்ப நாள் இருந்தேன். ஆனால் சஞ்சனாக்கா அவங்க ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் அல்வாட். ஆனால் அவங்க யார் பர்த்டே இருந்தாலும் ஆனிவர்சரி இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி போய் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்களோ. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியானான்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போய் அவங்கள பார்த்ததுமே எனக்கு கண்ணில் தண்ணி அசல் பேசக்கூட முடியல. நீங்கள் நம்புறீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எதுக்காக நம்ம இத்தின்னு பண்ணுறோமோ அந்த கஷ்டமோ கோவமோ எல்லாத்தையுமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் என்னன்னா இதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்துட்டோம். ஆனால் நம்ம எல்லாமே மறந்துடுவோம். நம்ம உலகத்தில் ஏன்னாது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது இது எல்லாமே நம்ம அவங்கள பார்த்தா தான் தெரியும். நம்ம கஷ்டன்றது ஒன்றுமே இல்லை சொல்லணும்னா. ஸோ ஒரு வாட்டி பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ பட்டூஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, இங்கே நைட்டி போட்டுன்னு இந்த ஆண்டி தான் நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சஞ்சனாக்கா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, நார்மலாக இந்த ஏஜ்காரங்க கூட இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ணந்தோம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அத்தை வந்து ஃபஸ்ட்டு வடை இட்லி இதெல்லாமே தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து அந்த டைமுக்கு என் கண்ணில் தண்ணி நிற்கிது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்கும் போதே நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எனக்கு புரியல, கண்ணில் தண்ணி ஓடுது. ஆனால் நம்ம லைஃப்பில் என்னென்னா நம்ம நினச்சிக்குவாரு நம்மளுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குதா, நம்மளுக்கு தான் இவ்வளோ இருக்குதா, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், சாமி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவங்கள பார்த்ததுக்கப்புறம் இவங்க படுற கஷ்டம் முன்னால் நம்மளுது ஒரு பாயிண்ட்டு கூட அசல் வேஸ்ட்டு, நம்ம படுற கஷ்டத்தில் வேஸ்ட்டுன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு கிளியராக சொல்ல முடியல. பட் என்னன்னா அவங்க இருக்கிற சந்தோஷம் பாருங்கள். அவங்க உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த சோலான்றது எவ்வளோ பியூராக இருக்குன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக இருந்துச்சு சொல்லணும்னா. ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருந்து என்னன்னா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஆனால் நம்ம லைஃப்பில் இதோட ஒரு கஷ்டவா அசல் நம்ம இதுக்கான மேலே நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு % கூட அவங்க வரத்தே இல்லை அன்ற அளவுக்கு இருந்துச்சு. எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம. அவங்க வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே பாய்க்கு ஃபஸ்ட் டைம் ஜூலெல்லாம் ஆடுறாரு அவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஏரியா இருந்துச்சு, அப்புறம் ஜிம் ஏரியா கூட இருந்துச்சு நல்லா ஜிம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அன்ஷு வந்து தாத்தா செல்லும். கண்டிப்பாக அன்ஷு கண்டிப்பாக விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வீடியோஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அத்தை மாமாவுக்கு வந்து ஐ ஆப்ரேஷன் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் அதுவாக சுற்றிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது. கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இப்படி ஹெல்ப் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் அட்ரஸ் கூட அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.